இப்படியாக சாத்தானை தோற்கடித்து பாதாளத்தை ஜெயிக்கும்படியாய் தேவன் ஒரு சபையை நம்பி நாடி பேதுருவை கொண்டு எழுப்பினார். பாதாளம் சபை மேற்கொள்ள மாட்டாது என்ற தேவ தீர்மானம் கிருபையின் கால சபைகளிலே நிறைவேறவில்லை. To make this great project to be completed through the church, which was raised upon Peter's promise, but the church which was functioning on the period of grace could not fulfill this greater project, greater prophecy. They failed in this mission. கிருபையின் காலத்தில் எழுப்பப்பட்ட சபைகள், அவற்றில் ஊழியம் செய்த 41 அப்போஸ்தலர்கள், திவ்யவாசல யோவானை தவிர மற்ற அனைவரும் இரத்த சாட்சியம் மரித்தார்கள். அவர் ஒருவராவது மறுமடைந்தார்களா? அவரால் எழுப்பப்பட்ட சபைகள் ஒரு சபையாவது மறுமடைந்ததா? மகிமடைந்ததா? இல்லையே. ஆனால் தேவ திட்டம் சாத்தானை சபை மேற்கொள்ள வேண்டும். தேவன் சபைக்காக மகா பாபிலோனை அழிக்க வேண்டும். சபையை கொண்டு அவனை பச்சித்து சாம்பலாக்க. அதற்காக தேவ வாக்குத்தத்தம் ஏசாயா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி சபைக்கு சுட்டெரிப்பின் ஆவியை கொடுப்பதா வாக்கு பண்ணி இருக்கிறார். We can find every New Testament churches which supposed to defeat Satan, they failed in mission. All the 41 apostles, 41 ministers has been faced the natural death, except John the apostle. Everyone faced death. According to book of Isaiah chapter 4 verse 4, அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவினாலும் சுட்டெரிப்பின் ஆவினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது, 3ஆம் வசனம், சியோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் ஒரு கூட்டத்தை முடிவான ரட்சிப்புக்குரிய அந்த கூட்டத்தை ஆவியானவர் அபிஷேகிக்கிற நிலையாவது சுட்டெரிப்பின் ஆவி. the spirit of judgment and by spirit of burning, the Lord is preparing another group of people who will be having this kind of spirit. பச்சிக்கிற அக்கினியான அபிஷேகத்தின் ஆவி. An anointing which will be having the fire to touch every evil things. நேசர் சொல்லுகிறார், the Lord our Redeemer says, அக்கினி போட வந்தேன், இப்பொழுது பற்றி எரிய விரும்புகிறேன். I came to pour out the fire. I wish it to be burned but brighter. கிருபையின் கால சபையில் எந்த அப்போஸ்தலனாவது எந்த சபையாவது பற்றி, ஆனால் கிருபையின் கால சபைகள் ஜெயம் கொள்ளவில்லை என்று முடிவாகிறது. The churches at the period of grace were not overcame. They could not be victorious churches. All the 7 churches written in the book of Revelation, we can find every church became in shortcomings. They became failures. They were not overcoming churches. 7 சபைகளும் சாத்தானை ஜெயிக்க ஏற்படுத்தப்பட்ட சபை சாத்தானால் தோற்கடிக்கப்பட்ட சபையாய் போய்விடுகிறது. Every churches was created to be overcoming church against Satan, but they had been defeated by the devil, and all the churches failed in their mission. ஆனால் அந்த சபைகளுக்கு, இந்த கிருபையின் கால சபைகளுக்கு ஆவியானவர் அவருடைய நோக்கத்தை அறிவித்துக் கொண்டே வருகிறார். But the Spirit of the Lord kept on forcing and proclaiming about their mission on the churches at the period of grace. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, according to chapter 3, அவனுக்கு என் நாமத்தை தரிப்பிப்பேன், என் பிதாவுடைய நாமத்தை நெற்றில் எழுதுவேன், பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்த புதிய எருசலேமாகிய நகரத்தின் நாமத்தை எழுதுவேன், என் புதிய நாமத்தை எழுதுவேன், அவன் ஆலயத்தின் தூணாக்குவேன் என்ற வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் அந்த சபைகளுக்கு.
According to book of Revelation chapter 3 verse 12, he who overcomes, I will make him a pillar in the temple of my God, and he shall go out no more. I will write on him the name of my God and the name of the city of my God, the new Jerusalem, which comes down out of heaven from my God, and I will write on him my new name. ஆனால் தேவ சித்தம் என்ன? எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனங்களை வாசிக்கிற பொழுது வாசிக்கலாம். Book of Jeremiah chapter 50 verse 1 through 51 verse 11. There the purpose of God has been revealed. கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டு பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்துக்கும் விரோதமாக உரைத்த வசனம். பாபிலோன் பிடிபட்டது, பேல் வெட்கப்பட்டது, மெரோதாக் நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் லட்சியடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். 10ஆம் வசனம். கல்தேயா கொள்ளையாகும், அதை கொள்ளையிடுகிறவர்கள் எல்லாரும் பரிபூர்ணம் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்தேயா என்ற கல்தேய ராஜ்யமான மகாபாபிலோன் கொள்ளையாகும், அதை கொள்ளையிடுகிறவர்கள் எல்லாரும் பரிபூர்ணம் அடைவார்கள் என்று நியமத்தை ஏற்படுத்துகிறார். Here Chaldea refers to the kingdom of Babylon. The kingdom of Babylon will be plundered, and all who plunder her shall be satisfied, says the Lord. தேவ தீர்மானம் பாபிலோன் அழிக்கப்பட வேண்டும் என்ற தேவ தீர்மானம். God's plan was there to destroy the kingdom of Babylon. எரேமியா 51ஆம் அதிகாரம் 11-12 வசனம் வாசிக்கலாம். Jeremiah chapter 51 11 and 12. அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பலி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பலி. பாபிலோனின் மதில்கள் மேல் கொடியேற்றுங்கள், காவலை பலப்படுத்துங்கள், ஜாமங்காக்கிறவர்களை நிறுத்துங்கள், பதிவிருப்பாரை வையுங்கள். ஆனாலும் கர்த்தர் எப்படி நினைத்தாரோ அப்படியே தாம் பாபிலோனின் குடிகளுக்கு விரோதமாக சொன்னதை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 11ஆம் வசனத்திலே அம்புகளை துலக்குங்கள், கேடகளை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியுடைய ராஜாக்கள் ஆவியை எழுப்பினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி என்று சொல்கிறார். Make the arrows bright, gather the shields. The Lord has raised up the spirit of the kings of Medes, for his plan is against Babylon to destroy it, because it is the vengeance of the Lord, the vengeance for his temple.